ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தை மூலமாக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை குறித்து வேண்டிக் கொண்டாலும் குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து நாம் ஜெபிக்கும் போது அல்லது விண்ணப்பிக்கும் போது, நாம் தேவனிடத்துல கேட்கும் போது, ஆமென், நாம் அப்படி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரதிபலன் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். வேத புத்தகத்துல வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சகரியா எலிசபெத் கணவன் மனைவி இணைந்து தெய்வ சமூகத்துல கர்த்தருக்காக வேலை செய்த தெய்வ பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய ஒரு குறை, அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் தேவனாய கர்த்தர் அவர்கள் 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினால, செவி கொடுத்து நடந்தபடியினால கர்த்தர் அவர்களுடைய நெடுநாட்களாய் இருந்த ஒரு பெரிய ஒரு குறைவை கர்த்தர் மாற்றி, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு யோவான் ஸ்நானகன் என்கிறதான ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி ஒரு குழந்தையை ஆண்டவர்களுக்கு கொடுத்து அவர்களை கனப்படுத்தினார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய காரியங்களும் ஜெயமாய் மாற வேண்டுமானால் கணவன் மனைவி தெய்வ சமூகத்துல ஒருமனப்பட்டு இணைந்து நீங்க ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார். இன்றைய தினமே குடும்பமாய் தெய்வ சமூகத்துல அமர்ந்து காத்திருந்து ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிற காரியத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை காண தேவன் கிருபை செய்வார். God bless you.